இப்படி ரீடிங் எடுக்கிறவங்க வெண்ணிலாவா அன்போட ஒய்ஃப்னு தப்பா நினைச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல சிவகாமி வர்றாங்க. வந்ததும் வாங்க மேடம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே உங்க மருமகள் கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அன்புக்கு ஏத்த பொண்ணா பார்த்து கல்யாணம் முடிச்சு வச்சிருக்கீங்க அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. யார் என் மருமக? இவங்க என்னுடைய மருமக கிடையாது, மருமகளோட ஃப்ரெண்டு. என் மருமக அந்த அங்க வரா பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே கண்மணி நேரம் மோரோடு வர்றாங்க. இல்லம்மா, நான் அன்போட ஒய்ஃப் நினைச்சு பேசிக்கிட்டு இருக்கேன், நீ எதுவுமே பேசல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நான் சொல்லணும்னு தான் நினைச்சேன் ஆண்டி, நீங்க தான் படபடன்னு பேசிக்கிட்டே இருந்தீங்களா, அதனாலதான் என்னால சொல்லவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே கண்மணியை பார்த்துட்டு, இந்த பொண்ணா, நான் இந்த பொண்ணு வீடெல்லாம் தொடச்சிக்கிட்டு இருக்கதை பார்த்துட்டு இந்த வீட்டு வேலைக்காரின்னு தப்பா நினைச்சிட்டேன். ஆனா நல்ல பொண்ணு தான், குணமான பொண்ணு தான், இவ்வளவு சிம்பிளா இருக்குது. உங்களை மாதிரியே நீங்க வந்தா எப்படி வந்தவனையும் அக்கறையா ஜூஸ் எல்லாம் கொடுப்பீங்களா, அத மாதிரிதான் அந்த பொண்ணும். நீங்க வெயில களைப்பா இருந்துட்டு வந்திருப்பீங்க, உங்களுக்கு மோர் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்கறையா நல்லா விசாரிக்குது. அப்படியே உங்களை மாதிரியே இருக்கிறவங்க மருமக அப்படின்னு சொல்லிட்டு இபி ரீடிங் இருக்கிறவங்க சொல்றாங்க. இதை கேட்டுட்டு சிவகாமி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கண்மணியும் மோரை கொடுத்தவனே அவங்களும் குடிக்கிறாங்க. இங்க கண்மணி கிட்ட அன்பு வந்துகிட்டு, இங்க பாரு கண்மணி, நீ ஒண்ணு டாய் கார் எல்லாம் ஓட்ட வேண்டாம், நான் உனக்கு நிஜம் கார் ஓட்டுறதுக்கே சொல்லி கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க. இங்க அதுவும் எனக்கு ஓட்ட தெரியாது இல்லைங்க, எனக்கு பயமா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. நான் தான் இருக்கேன்ல, நான் உனக்கு பக்கத்துல இருந்து கத்து கொடுத்துருக்கிறேன், எத்தனை நாள் தான் நீ டாய் கார் ஓட்டுவ, நிஜம் கார் ஓட்டுனா நீ என்ன கூட கூட்டு போயிடுறாங்க. உனக்கு கண்மணி வந்துட்டு, இல்லைங்க எனக்கு பயமா இருக்குது அதை ஓட்டுறதுக்கு அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் நீ பழகிடுவேன், நான் உன் பக்கத்துல இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அன்பு கண்மணியை கூப்பிட்டு போறாங்க. ஒரு கிரவுண்டுக்கு போயிட்டு கண்மணிக்கு அன்பு டிரைவிங் சொல்லி கொடுக்குறாங்க. இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.